ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் மைக்ரோ டாஸ்க் இப்போது நியூவாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த நியூ டாஸ்க் இன்றைக்கி டேட் 26th ஜூலை இன்றைக்கி நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் இன்றைக்கி எப்படி நம்மளோட சோஷியல் மீடியாவில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ பார்க்கலாம். எஸ்பிஓ போர்ட்டலில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கீழே ட்ரைனிங் டாஸ்கில் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் போங்க. இங்கே வந்துட்டு நமக்கு நியூ டாஸ்க் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டாஸ்க் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கீவேர்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்ஷனும் ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற ரெண்டு போல்ட் லெட்டர்ஸில் இருக்கிற இந்த ரெண்டு கண்டென்ட்டுமே நீங்கள் கொடுக்கணும். நம்மளாவே ஓன் 5 வேர்ட்ஸும் வந்துட்டு நம்ம வந்து ரிவ்யூவில் நம்ம கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டேன். அடுத்து மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு காப்பி பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டு டேட்டாவும் நம்ம காப்பி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக், இல்லைனா நமக்கு இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம், உங்களோட சோஷியல் மீடியா என்ன மீடியாவோ அங்கே போய்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணணும். நான் இப்போது ஃபேஸ்புக்கில் பண்ண போகிறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுனே உங்களுக்கு மேலே டாப்பில் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கான போஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கேலரியிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அங்கே கொடுத்துருக்கிற ஸ்பான்சர் கண்டென்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 5 வேர்ட்ஸ் அபவுட் எஸ்பிஓ ஜாப்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். எஸ்பிஓ பற்றி 5 வேர்ட்ஸ் நான் ரிவ்யூ கொடுத்துக்கிறேன். என்னோட ஓன் ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட், ட்ரஸ்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, 100% ஜென்யூன் அப்படின்னு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் காப்பி பண்ண ஸ்பான்சர் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு கிளிப் போர்டில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த காப்பி பண்ண கண்டென்ட் இருக்கும். இப்போ நான் கிளிப் போர்டு போனேன்னா இதுதான் கிளிப் போர்டு. நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக காப்பி பண்ணது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை சேம் ஆஃபீஸ் நம்பரே இருக்கட்டும் அப்படின்னாலும் சேம் நம்பரே நீங்கள் விட்டுடலாம். ஸோ அடுத்து ஸ்பான்சர் கண்டென்ட் கொடுக்கணும். அதுவும் நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லைன் கேப் விட்டு கூட கொடுங்க. ஏன்னா ஸ்பான்சர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக்காக நம்ம டாஸ்க் சப்மிட் பண்ணும்போது என்ன எரர் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தனியாக லைனில் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டேன். நீங்கள் கரெக்டாக 3 விஷயம் நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 வேர்ட்ஸ் ரிவ்யூ இருக்கணும். அடுத்து அவங்க கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரோட அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும், அந்த லைன் இருக்கணும். அடுத்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பான்சர் கண்டென்ட் ஹேஷ்டேக்ஸ், அந்த ஹேஷ்டேக்ஸும் கரெக்டாக ப்ளூ கலரில் உங்களுக்கு பேஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது பண்ணி முடிச்சுட்டு மேலே உங்களுக்கு பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இப்போது இமேஜ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த இமேஜோட லிங்க்கை காப்பி பண்ணிட்டு அடுத்து வழக்கம் போல் நீங்கள் நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணுங்கள். ஆல்ரெடி லாகின் இருந்துச்சுன்னா அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணி டுடே டாஸ்கில் போய்ட்டு எப்பயும் போல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.